ஹே கைஸ், நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா தனியாக நிறைய விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுவோம். நல்லா மேன்லியாக இருப்போம், ஜிம்முக்கு போய் நம்ம பாடி ரெடி பண்ணிருப்போம், நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரித்தா நமக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. அந்த பொண்ணு எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்கிறாலும் நமக்கு கெஸ் பண்ண தெரியாது. நம்ம கன்ஃபியூஸ் ஆகி நிற்போம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கிறான்னா எதுக்காக சிரிக்கிறா, எந்த ரீசனாக சிரிக்கிறா, அந்த சிரிப்பப்போ நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் எடுத்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணுமே ஒரு பையனை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு ரீசன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க எதனால் அவ்வளோ ஈஸியாக ஒரு பையனை பார்த்து சிரிக்கிறது இல்லைனா சேஃப்டி மெஷர்ஸ் தான். ஸோ சிரிச்சா எல்லாருமே பாதிக்கு பாதி தப்பாக எடுத்துப்பாங்க. இல்லை இந்த சொசைட்டி நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்காக மோஸ்ட்லி எந்த ஒரு பொண்ணுமே பையனை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறவங்க. எனக்கு தெரிஞ்ச முதல் ரீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே நீங்கள் போகிறப்ப வரப்ப ஒரு பொண்ணு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ப்ரொஃபஷனலாக இருக்கா. ஸோ அந்த பொண்ணு உங்களை க்ரீட் பண்ணுறா. ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எதனா ஒர்க்கு உங்ககிட்ட தேவைப்பட்டால் அப்போ ஈஸியாக உங்களை அப்ரோச் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக உங்களை பார்த்து ஒரு வாமாக ஒரு ஸ்மைல் பண்ணி உங்களை க்ரீட் பண்ணுறா. ஸோ ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிறான். ஸோ அதை இந்த இடத்துல நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. ஸோ ஒரு ஆஃபீஸுன்னு வரும்போது, ஒரு ஒர்க் பிளேஸ்னு வரும்போது முன்ன பின்ன ஒருத்தர் பார்த்தா சிரிக்கிறது இட்ஸ் நாட், அது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. அது நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அது ஒர்க் பிளேஸ். இன்னொரு சுச்சுவேஷன் இல்லை இன்னொரு ரீசன் கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே கிளாஸ் ரூம்லையோ இல்லை ஒரே காலேஜோ இல்லை ஒரே கிளாஸ் ரூம் சொல்லும்போது மேபி ஐஎஸ் ஸ்டடீஸ் இல்லை நீங்கள் ஒரு கிராஜுவேட் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒரு காம்பவுண்டட் கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி இடத்துல அப்பப்போ நீங்கள் கிராஸ் பண்ணிக்கும் போது அவங்க பார்த்து சிரிக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க என்னென்னு மீன் பண்ணலன்னா, அவங்க பொலைட்டாக ஜென்டிலாக அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. மேபி ஒரே இடத்துல இருக்கோம், ஒரே கம்யூனிட்டியில் இருக்கோம், அதுக்காக உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஸோ அதுவுமே நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்ததெல்லாம் அந்தந்த இடத்துக்கான இதில் அவங்க எப்படி இருப்பாங்கிறதுக்காக நான் சொன்னேன். அது ஜென்ரிக்காக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும், அவங்க யார்கிட்ட வேணால் பேசுகிறவங்க நல்லா ஜாலியான டைப்பாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுகிற ஒரு ஈஸி அப்ரோச்சபிள் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டே பேசுகிறது பிடிக்கும். ஸோ அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட் பண்ணிக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் உருவாக்கணும் அப்படிங்கிற சில பர்சனாலிட்டி இருப்பாங்க. அவங்க பர்சனாலிட்டி அவ்வளோதான். அவங்க ஹாப்பி, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அது எந்த ஒரு இது வேணால் கூட இருக்கலாம், எந்த சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை எந்த இடமா கூட இருக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட பர்சனாலிட்டி. ஸோ அது அவங்க அப்படி தான் சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். இதுவுமே நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன், அந்த இடம், அவங்களோட பர்சனாலிட்டி அப்படி தான். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இது நீங்கள் அவங்களுக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சிட்டீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அப்படி இருந்தும் சிலர் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, உங்ககிட்ட பழகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ண தெரியாது. ஸோ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி அந்த வார்ம் வெல்கம் கொடுத்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பிளேஸில் ஒர்க்குக்கு மட்டும் தான் அவங்க இது பண்ணுறாங்களா, இல்லை கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க பர்சனாலிட்டியே அவ்வளோதானா, இல்லை நிஜமாலே அந்த பொண்ணு நமக்கு பிடிச்சி போயிருக்கா, அதை நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது அந்த பொண்ணு உங்ககிட்ட இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்ககிட்ட எப்படி அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க, பழக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சிலரை பார்த்தீங்கன்னா சிலரோட பர்சனாலிட்டி எவ்வளோ தான், எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் பழகுவாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இந்த பொண்ணு உங்ககிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி பழகுதா, இல்லை பர்சனாலிட்டி எல்லாருக்கிட்டையுமே அப்படி தானா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேச ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சி போயிடுச்சு. ஏய் கைஸ், இதுதாங்க ஒரு பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்குதுன்னா இந்த சுச்சுவேஷன், இப்படி தான் நீங்கள் அது ரியாக்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் ரீசனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை நமக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரம் நவடேஸ்.